எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபா உங்க குடும்பத்தோட இருந்து மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. இந்த நேரத்துல உங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்கணும் தான் நான் இந்த வீடியோ எனக்கு எடுக்கிறேன். பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல 90% மக்கள் மார்க்கெட் ஏறும்போது துரத்தி வாங்குறத அவங்களோட வாடிக்கையா வச்சிருக்காங்க. 10% பேர் தான் மார்க்கெட் இறக்கத்துல இருக்கும்போது நல்ல வேல்யூல இருக்கும்போது வாங்கி குவிக்கிறாங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு செலவு செய்யறவங்களும் இந்த 10-90ங்கிற ஒரு பெர்சன்டேஜை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இதனுடைய அடிப்படை என்னன்னா 90% மக்கள் மார்க்கெட் ஏறும்போது துரத்தி வாங்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. 84,000க்கு பக்கத்துல சென்செக்ஸ் வந்த பிறகு ஏற்கனவே வந்த ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்றதுக்கு அரௌண்ட் 2000 பாயிண்ட் தான் இருக்கிற இந்த நேரத்துல துரத்தி வாங்குறதா ரிப்போர்ட் சொல்லுங்க. 10% மக்கள் ஏற்கனவே 70,000 71,000 ரேஞ்ச் சென்செக்ஸ் வந்திருந்த டைம்லயே அவங்களுடைய போர்ட்போலியோல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி குவிச்சுட்டாங்க. ஏற்கனவே 26,000 மார்க் மேல நிப்டி போயிருந்தது. இப்ப 25,000க்கு மேல சஸ்டைன் ஆயிடுச்சு. இன்னும் 500 புள்ளிகளை கடந்துருச்சுன்னா ஆல் டைம் ஹைக்கு வந்துடும். இப்போ இந்த நேரத்துல மக்கள் மானவாரியா மார்க்கெட்டுக்குள்ளால வந்துட்டு இருக்காங்க, அதிகமா வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மார்க்கெட் இறக்கத்துல இருக்கும்போது அடுத்த லோ போவோம், அதுக்கு அடுத்த லோ போவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வாங்கி குவிக்கிறாங்க. ஏற்கனவே 2008 2020 சொல்லி ஏகப்பட்ட லெசன்ஸ் நமக்கு இருக்குது. 2008ஓட எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்னாலும் சரி, 2020ல கோவிட் காலகட்டமா இருந்தாலும் சரி, இதெல்லாமே நமக்கு இருந்த படிப்பினை. ஆனாலும் இன்னும் மக்கள் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தயாரா இல்ல. ஆனால் இந்த மார்க்கெட் ஏறுது இல்லையா, இந்த நேரத்துல துரத்தி வாங்குறாங்க இல்லையா, அப்போ ஏற்கனவே வாங்கி குவிச்சிருப்பாங்கல்ல 10%, அவங்க தீபாவளி நேரத்துல அவங்களுக்கு தேவைன்னா அதை வித்து பணமாக்குவாங்க. தேவையில்லைன்னா அந்த அசட்டை அடுத்த அசட்டை கிரியேட் பண்றதுக்காக அதை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் ரொம்பவே ஹையான இந்த நேரத்துல, ஏற்கனவே இருந்த மார்க்கெட் ஹையை டச் பண்ண நெருங்கி வந்துருக்கூடிய இந்த நேரத்துல இப்போ வாங்கியிருக்காங்க இல்லையா, இந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணாமலோ அல்லது டச் பண்ணிட்டோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இப்போ பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு 90% மக்கள், 90% இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே கம்மியான விலையில கிடைக்கும் போது அதை பயன்படுத்தல, இன்வெஸ்ட் பண்ண தயங்கினவங்க இப்ப துரத்தி வாங்கிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு பெருசா ரிட்டர்ன் கொடுக்கல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. லாஸ்ட் ஒரு வருஷம் 1.25 வருஷமா லோல இருந்த மார்க்கெட்டை தவற விட்டுட்டு இப்போ திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்தா இந்த டாக் மார்க்கெட்ல வரும்.